வணக்கம். இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அரசாணை இது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகாலமாக இந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. கடந்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு மோடி அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை அறிவித்ததன்படி இன்று அநேக மக்கள் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது இரண்டாவது கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை இன்னும் நடைபெறவில்லை. இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் மற்றும் சென்னை மாநகரில் மாவீரன், அதாவது உலகத்தின் முதல் தற்கொலைப்படை வீரன் மாவீரன் சுந்தரலிங்கனார் மற்றும் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு ஒரு வெண்கல சிலை வைக்க வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர் பொதுநலச் சங்கம் சென்னை சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளோம். இந்த கோரிக்கையை தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய அன்னி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நான் பார்த்து அதற்கு வேண்டிய பரிசீலனை செய்கிறேன் என்று கூறியுள்ளார். அவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் பொதுநலச் சங்கம் சென்னை சங்கத்தின் மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.